பண்டமாற்று முறையை பின்பற்றிய பண்டை காலத் தமிழர்கள் பின்னர் செம்பு, வெள்ளி மற்றும் தங்க நாணயங்களை உபயோகிக்கத் தொடங்கினர். நாணயங்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் பாரசீகர்களாலும் பின்னர் கிரேக்கர்களாலும் ரோமர்களாலும் புழக்கத்திற்கு வந்தன என்று அறிகிறோம். அவர்களுடன் வர்த்தகம் செய்து வந்த சேரர்கள் எப்போதிருந்து சேர நாணயங்களை வெளியிட்டார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் கிமு 3ஆம் நூற்றாண்டு கால சேர நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சேரர்களின் தலைநகர் வஞ்சியில் வெள்ளிமாட அரண்மனை வளாகத்தில் சேர நாணயங்கள் உருவாக்கவும் மற்றும் அரண்மனைக்குரிய தங்க ஆபரணங்கள் உருவாக்கவும் ஒரு ஊரை உருவாக்கி அதை தட்டான் விளை என்று அழைத்திருந்தார்கள் சேரர்கள். சங்க காலங்கள் தொட்டே பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் அந்த இடத்தின் பெயர் மட்டும் இன்றும் தட்டான் விளை என்றே நிலைத்திருக்கிறது. சேரர்களின் நாணயங்களையும் அரண்மனை ஆபரணங்களையும் உருவாக்கிய தட்டான் விளை காலங்கள் பல கடந்து இன்று இவ்வாறாக மாறியிருக்கிறது. பண்டைய தமிழகத்தில் பேரரசர்களின் அரண்மனைகளை சுற்றியிருந்த 4 அரண்களில் காவற்காடுகளும் ஒன்று. இந்த காவற்காடுகள் எதிரிகள் உட்புக இயலாத வண்ணம் முள் மரங்கள், செடி கொடிகளுடன் அடர்ந்திருக்கும். காவற்காடுகளின் உள் இருக்கும் வழிகள் அரச படையினருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். எதிரிகளின் கால்களில் தைப்பதற்காக நெருஞ்சி முள் போன்ற கூர்மையான இரும்பு முட்கள் எங்கும் பரப்பப்பட்டிருக்கும். பகைவர்களின் கால்களில் மாட்டி இழுப்பதற்காக தோட்டி எனப்படும் கூர்மையான இரும்பு கொக்கிகள் எங்கும் முளையடித்து கட்டப்பட்டிருக்கும். எதிரிகளை தாக்கி அழிக்க விசைகள் பொருத்தப்பட்ட வில் விசைகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டிருக்கும். திடீரென தாக்கும் அதிரடி படையினர் மரப்பாடிகளில் மறைந்திருந்து கடுந்தாக்குதல் தொடுப்பர். எதிரிகளால் கடந்து செல்ல இயலாத வண்ணம் இக்காவற்காடுகள் வியூகத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கும். சேரர்களின் தலைநகர் வஞ்சியில் இருந்த வெள்ளிமாட அரண்மனை வளாகத்தை சுற்றிலும் காவற்காடுகள் இருந்தன. சேரர்களுடன் போர் தொடுத்து தலைநகர் வஞ்சியை முற்றுகையிட்டு வஞ்சி மூதூர் படைகளை தோற்கடித்து வெள்ளிமாடத்தை தாக்கி பின்னர் கோக்கோதை மார்பனால் போரில் கொல்லப்பட்டு குளமுற்றத்தில் அடக்கம் செய்யப்பட்ட சோழன் கிள்ளிவளவன் இக்காடுகளை வெட்டிய செய்தியினை வீகமர் நெடுஞ்சினை புலம்பக் காவுதொரும் கடிமரம் தடியும் ஓசை தன் ஊர் நெடுமதில் வரைப்பின் கடிமனை இயம்ப என்ற ஆலத்தூர் கிழாரின் புறநானூற்று பாடல் வரிகளால் அறியலாம். வெள்ளிமாட அரண்மனை வளாகத்தின் மேற்கிலும் வடக்கிலுமாக அமைந்திருந்த காவற்காட்டினை மணலிக்காடு என்று அழைத்திருந்தார்கள் சேரர்கள். சங்க காலங்கள் தொட்டே பல ஆயிரம் வருடங்கள் பழமையான மணலிக்காடு பெயர் இன்றும் மணலிக்காடு என்றே நிலைத்திருக்கிறது. படையெடுப்புகளையும் பகைவர்களையும் பல கண்டு வெள்ளிமாடத்திற்கு காவற்காடாய் விளங்கிய மணலிக்காடு காலங்கள் பல கடந்து இன்று இவ்வாறாக மாறியிருக்கிறது. வெள்ளிமாடத்தின் கிழக்கிலும் வடக்கிலுமாக அமைந்திருந்த காவற்காட்டினை பூச்சிக்காடு என்று அழைத்திருந்தார்கள் சேரர்கள். கொடிய விஷப்பூச்சிகள் நிரம்பியிருந்த காரணத்தால் பூச்சிக்காடு என்று பெயரிட்டிருக்கலாம். சங்க காலங்கள் தொட்டே பல ஆயிரம் வருடங்கள் பழமையான பூச்சிக்காடு பெயர்
இன்றும் பூச்சிக்காடு என்றே நிலைத்திருக்கிறது. படையெடுப்புகளையும் பகைவர்களையும் பல கண்டு வெள்ளி மாடத்திற்கு காவற்காடாய் விளங்கிய பூச்சிக்காடு காலங்கள் பல கடந்து இன்று இவ்வாறாக மாறியிருக்கிறது. வெள்ளிமாட அரண்மனை வளாகத்தின் மேற்கிலும் தெற்கிலும் கிழக்கிலுமாக அமைந்திருந்த காவற்காட்டினை முக்காடு என்று அழைத்திருந்தார்கள் சேரர்கள். சங்க காலங்கள் தொட்டே பல ஆயிரம் வருடங்கள் பழமையான முக்காடு பெயர் இன்றும் முக்காடு என்றே நிலைத்திருக்கிறது. படையெடுப்புகளையும் பகைவர்களையும் பல கண்டு வெள்ளி மாடத்திற்கு காவற்காடாய் விளங்கிய முக்காடு தற்போது இவ்வாறாக மாறியிருக்கிறது.